உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் நல்ல ஒரு வணக்கம். நான் உங்கள் தொடுவட்டி கார்த்திக். இன்னும் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்குடல் வறுவல் தான் பார்க்க போகிறோம். ஆட்டுக்குடல் வறுவல் எப்படின்னா, என்னையும் போல அம்மா கைப்பக்கத்தோட மண்சட்டி சமையலில் நம்ம பார்க்க போகிறோம். மாறுங்க வீடியோக்குள்ள போ. குடல் வறுவல் பண்ணக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சட்டியில் வெள்ளத்தை ஊற்றி கொதிச்ச வச்சணும். கொதிச்ச வச்சு அடுத்தது இந்த கொதிச்ச வெள்ளத்தை அந்த குடலில் ஊற்றி குடலை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும். அதை ஃபஸ்ட்டு நமக்கு பார்ப்போம் எப்படி பண்ணிடணும்னு பாருங்க. இந்த குடலை எடுத்து சட்டியில் போட போகிறோம். போட்டு தண்ணியை ஊற்ற போகிறோம், சூடு தண்ணியை. ஆவி பறக்குது, சூடலாம். இனி இந்த ஆட்டுக்குடலை க்ளீன் பண்ணி வேலையில் நம்ம இறங்கியிருக்கு. சரி பார்ப்போம். இதுதான் ஆட்டுக்குடல் பை. இது இந்த கருகராக இருந்து இப்போ நான் ஒரு தடவை வெளுக்க உடங்காச்சு, சுரண்ட தொடங்கினோன்னே சுரண்டதான் இருக்குது. ஆட்டுக்குடலெல்லாம் க்ளீன் பண்ணி நிசார காரியம் இல்லை, அது ரொம்ப அனுபவம் வேணும். குடலை கழுவுக்கு வெள்ளம் சூடாக்கிது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொதிச்சு வர பருவத்தில் அந்த வெள்ளத்தை இறக்கி குடலில் ஊற்றி குடலை சுத்தம் பண்ண விடணும். இல்லைன்னா நல்ல சூடானா குடல் வந்து போகும். மீடியம் பருவத்தில் வெள்ளத்தை சூடாக்கி நாங்கள் என்ன குடலை சுரண்ட தொடங்கியிருக்கோம். குடலில் நிறைய அழுக்கெல்லாம் இருக்குது, அதை சுரண்டின்னு இருக்குது. நம்ம பார்ப்போம் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பார்த்துட்டே இருப்போம். குடல் பை கழுவி முடிஞ்சது. இனி குடலை கறக்கும். நம்ம கறக்குது, அது உள்ள அழுக்கெல்லாம் இருக்கும். குடல் இதெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு பூஞ்சி வருது. இவ்வளோ வேகப்படாது. இது பார்த்தீங்கன்னா, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது குடல் கழுவியது நிசார காரியம் இல்லை. கொஞ்சம் நல்லா ரிஸ்க் எடுத்து தான் கழுவணும். நான் அந்த ரிஸ்கில் இறங்கிது. ஏன்னா அம்மா கறந்து போடுது. நான் இந்த குடலை இந்த ஈக்கில் நூற்றி என்ன பண்ணி வேண்ட மாதிரி இருக்கும். இதை இப்படி கொண்டு வந்து இனி பார்த்தீங்கன்னா, இந்த குடலை கட் பண்ணியும் சின்னதாக வெட்டி அடுத்த வரைக்கும் அவட எல்லாம் கழுவி அடுத்து சமையலுக்கு தயாராகும். இப்போ அருவாமனையில் வச்சு வெட்டு நடக்கு. சட்டியில் ஒரு மூலைக்கு ஆகலை, எப்படியும் வெட்டி முடியலாம், கொஞ்சம் நேரம் ஆகும். குடலை பார்த்தீங்கன்னா கட் பண்ணி முடிஞ்சுது. இனி இதை கொஞ்சம் கூட நல்லா க்ளீன் பண்ணி சமையலுக்கு தயாராகலாம். உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு இதெல்லாம் வச்சணும். ஏன்னா சத்தம் ஏன் இப்படி இருக்குன்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. மழை நனைஞ்சி ஐஸ் தண்ணியெல்லாம் குடித்தாங்க, நல்ல சத்தம் எல்லாம் கட்டி இருக்குது. ஏன்னா சத்தத்தை பற்றி நீங்கள் கவலைப்படாதுங்க, யாரும் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. நமக்கு முக்கியம் சமைச்சு என்ன குரல் வித்தியாசமாக இருந்தாலும் ருசி எப்படி இருக்குன்னு மட்டும் தான் நம்ம பார்க்கணும். ருசி எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம என்ன செல்வோம். இந்த குடல் கறி வைக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். ரொம்பனா 2-3 மணிக்கூர் ஆச்சு இதை க்ளீன் பண்ணி எடுத்து வரக்கு. தீயை அடித்து பறந்து வச்சாச்சு. அடுப்பில் தூக்கி வச்ச தான் எனக்கு உற்சாகம் வந்தது. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டுக்குடல் இந்த குடல் புண்ணுக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்லுங்க. நம்மளும் சாப்பிட்ருக்கோம். ஆனால் குடல் புண்ணுக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்ல செவி வழி செய்யுதான். இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம குடல் புண்ணு வந்தால் நம்ம சாப்பிடுவோம். இது உண்மையாக இல்லையா நமக்கு தெரியாது. இருந்தாலும் நாங்கள் இதை லேசாக நம்பியும். ஏன்னா நமக்கு இதே மாதிரி குடல் புண்ணெல்லாம் வந்து இதெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் தீர்ந்துருக்கு. அதனால் நீங்களும் குடல் புண்ணு இருந்தால் வாங்கி ஒருக்கா சமைச்சு தின்னி பாருங்க. குடல் புண்ணெல்லாம் குணாதான் நம்ம பார்ப்போம். குடல் வந்துருக்கான்னு பார்ப்போம். குடல் கொஞ்சம் கொதிச்சு வந்து வருது.
சீனி சட்டியை தூக்கி அடுப்பில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றியாச்சு. இன்னும் கொஞ்சம் வத்தல் மிளகு போட்டிருக்கு, கொஞ்சம் கருதவலை, இன்னும் பச்சை மிளகும் சின்ன உள்ளியும் போட்டிருக்கு. வசக்க வதங்கியாச்சு. ஒரு பக்கம் உள்ளி வதங்கிட்டு இருக்குது, ஒரு பக்கம் குடல் வந்துட்டு இருக்குது. இனி அந்த குடலில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம். போட்டாச்சு. இனி வந்து தக்காளி தட்டி இருக்குது, தட்டி எல்லாம் மாட்டேன் இனி கிண்டி போட்டு ஒரு கூட்டாக்கி நமக்கு அப்படியே தின்னணும். இனி பார்த்தீங்கன்னா இந்த வந்துட்டு இருக்க ஆட்டு குடலில் இந்த வசக்கின தக்காளி உள்ளி எல்லாம் மாறி போட போகிறோம். இதில் நான் கொஞ்சம் மிளகு பொடி தேவையான அளவு, இது மல்லிப்பொடி ஒரு ஸ்பூனு போட்டிருக்கு, அடுத்து ஜீரக பொடி அரை கரண்டி போட்டிருக்கு, அரை கரண்டி இறைச்சி மசாலா பொடி, இது வீட்டை இடித்து தயார் பண்ணதாங்க. அடுத்தது நல்ல மிளகு பொடி, நல்ல மிளகு பொடி தான் இதுக்கு பெஸ்ட். ஏன்னா ஆட்டுக்குடல்லாம் கொஞ்சம் லைட்டாக ஒரு ஸ்மெல் இருக்கும், அது ஸ்மெல் இல்லாமல் போனோன்னா நல்லா நீட்டாக கழுவி இந்த நல்ல மிளகு பொடியை போட்டாச்சுன்னா இந்த ஸ்மெல் இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டு குடல் வறுவல் ஆனாண்டு அதுக்கு கறி ஒன்றும் இருக்காது, அதனால் கொஞ்சம் ரசம் வைக்க போகிறோம். ரசமை வச்சு ஆட்டு குடலை வச்சு இன்னும் நம்ம சாப்பிட போகிறோம், சாப்பிட்டு காட்ட போகிறோம். ஓ நல்ல ஒரு மனம் உண்டு. அப்படி கூட்டு மாதிரி ஆகியாச்சு. இனி இதை வறுவல் மாதிரி ஆக்கி எடுக்கணும். இனி ரசமாக விட்டு குடல் வறுவலையும் வச்சு சாப்பிட தயாராக போகிறோம். சாப்பிட்டு ருசி எப்படி இருக்குன்னு சொல்லி வேறுங்க பார்ப்போம். குடல் வறுவலை ரசமும் ரெடி ஆகியாச்சு. இன்னும் ஒரு அவிச்ச முட்டை அவிச்சு வச்சுருக்கணும் வருது பார்ப்போம். இருந்தவரை தான் தெரியும் என்னெல்லாம் வருதுன்னு. சாப்பிட இருப்போம். இன்னும் பெருசாட்டு ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன தலை விட மாட்டேன். எல்லாம் உள்ளி கிடச்சி, இன்னும் என்ன கிடச்சுன்னு பார்ப்போம். அவிச்ச முட்டை இந்த வறுவலில் போட்டு ஒரு பிரட்டி எடுத்துருக்கு. சரி சோறு. ரசாயனம் கொஞ்சம் மதி, ரசாயனம் நாங்கள் குறைச்சி தான் யூஸ் பண்ணுவேன். நான் யூஸ் பண்ண எல்லாம் வேறு சாதனங்க நாய் ஆகிட்டாங்க. குடல் வறுவல் ஆட்டுக்கால் இந்த மாதிரி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த ஆட்டுக்குடல் இதை வச்சு விரவி ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறோம். ஆட்டுக்குடலை ரசமும் சோரம் மாதிரி வச்சு தின்னது வேறு லெவலில் இருக்குது. அப்படி தின்ன ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் உள்ளியும் கொஞ்சம் முட்டையை மிச்சு கொஞ்சம் ஆட்டு வறுவலை எடுத்து ரசம் கலந்த சோறு. உண்மையில இந்த ஆட்டு குடல் வேறு லெவலில் இருக்குது. அதில் சின்ன ஒரு பிரச்சனை வேணும், இந்த ஆட்டு பை இது நல்லா விளைஞ்ச எனக்கு இது கொஞ்சம் வேவாத்த மாதிரி இருக்குது. ஆனால் இது இப்படி தான் இருக்குது, எவ்வளோ வந்தாலும் நல்லா விளைஞ்ச ஆட்டில் உள்ள பை இப்படி தான் இருக்குது. எனக்கு அம்மா சொல்லிச்சு நிறைய நேரம் நாங்கள் வேக வச்சோம். அதில் இதில் வேறு ஒரு குறைய மேலே வேறு லெவலில் இருக்குது. இது நீங்கள் குடல் புண்ணு உலகையெல்லாம் இதை வேண்டி இருக்கா அவிச்சு தின்னி பாருங்க. குடல் புண்ணு தீர்ந்தாங்க பார்ப்போம். வேறு எனக்கு தீர்ந்துட்டு
ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆட்டுக்குடல் பார்த்தீங்கன்னா சாப்பிட வேறு லெவலில் இருக்குது, சரியான டேஸ்ட்டு. தோல்வி என்னை துரத்தி கொண்டே இருக்கிறது. நான் வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன். வெற்றி பெறுவதற்கு ஓடுவேன். இன்னொரு இருந்து விடைபெறுவது தொடுவெட்டி கார்த்தி.